நினிவேயின் ஜனங்களுக்காக நம் தேவன் பரிதபித்தார். நினிவேயின் ஜனங்களுக்காக நம் தேவன் பரிதபித்தார். தீர்க்கன் யோனாவையோ அவர் அனுப்பி எச்சரித்தார். தீர்க்கன் யோனாவையோ அவர் அனுப்பி எச்சரித்தார். லட்சத்திற்காக பரிதபித்தார், கொடிகட்காக கலங்கிடாரோ. லட்சத்திற்காக பரிதபித்தார், கொடிகட்காக கலங்கிடாரோ. நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே. நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே. நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த மாதத்திற்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஒருவேளை மற்ற நாடுகளுக்கு மத்தியிலே அடிமைப்படப்பட்டிருந்த இந்திய தேசத்தை விடுதலை பெற்ற ஒரு தேசமாக மாற்றுவதற்கு அநேகர் உயிரிழந்தார்கள். தங்கள் நேரங்களையும் காலங்களையும் தியாகமாய் கொடுத்தார்கள், உடைமைகளை கொடுத்தார்கள். பல்வேறு விதத்திலே அவர்கள் நிகழ்த்திய தியாகமான வாழ்க்கை இந்தியாவுக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தது. இன்றைக்கும் ஒரு அடிமைத்தனத்திலே இருந்து விடுபட முடியாதபடி நம் தேசம் இருக்கிறது. என்னன்னா, சத்துருவின் அதிகாரம், பாவத்தின் கட்டுகளிலே அடிமைத்தனப்பட்டு உண்மையான ஆண்டவரை பார்க்க முடியாதபடி சிறைப்பட்டிருக்கிற கண்கள், சிறைப்பட்டிருக்கிற வாழ்க்கை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு ஒரே ஒருவரால் தான் முடியும். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்குரிய விலைக்கரையும் செலுத்தி இருக்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாய் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லா மக்களும் விடுதலை பெறுவதற்காக ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து காத்திருப்போம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நற்செய்தி அறிவிப்போம். நிச்சயமாக நம் தேசத்திலே ஒரு நல் மாற்றம் வரும் என்பதிலே சந்தேகமில்லை. செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே தன் சொந்த ஜனத்திற்கு நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை கற்றுக்கொண்டோம். 2வது அதிகாரத்திலே சொந்த ஜனத்தை நெருக்கின, உபோத்திரவப்படுத்தின, அடிமைப்படுத்தின அந்த மக்கள் கூட்டத்தை, ஜென்டைல்ஸை எப்படி ஆண்டவர் நியாய தீர்ப்பார் என்பதைத்தான் 2ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே பெலிஸ்தரை குறித்தும் மோவாபியர், அம்மோனியரை குறித்தும் நாம் ஏற்கனவே தியானித்தோம். பெலிஸ்தியர் எப்படி நியாய தீர்ப்பு நாளிலே ஒடுக்கப்படுவார்கள், மோவாபியர் சோதோம் குமாரா பட்டணத்தை போல மோவாபியரும் அம்மோனியரும் அழிந்து போவார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் 2 தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று எத்தியோப்பியா, அக்வாசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எத்தியோப்பியா எகிப்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய மக்களை உபத்திரவப்படுத்தின எகிப்தியர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தினால் கொலை செய்யப்படுவீர்கள்னு சொல்லி ஒரே வசனத்தோட முடிச்சுட்டு அசிரிய ராஜாக்களையும் அசிரியர்களை குறித்தும் தொடர்ந்து சொல்லுகிறார். பாபிலோனியர்கள் தலையெடுப்பதற்கு முன்பாக அசிரியர்கள் தான் தேசத்தை பயங்கர பலத்தோடு ஆண்டார்கள். நினிவே தான் அதனுடைய தலைநகரம். மிக கொடுமையான மக்கள். இந்த அசிரியர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தண்டனையும் கொடுமையாக இருக்கும், அவங்கள்ட்ட ஈவிரக்கமே இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் யோனா கூட பயப்படுறாரு. ஈவிரக்கம் இருக்காது அந்த நினிவே மக்கள்கிட்ட.
அதே நேரத்தில் என்னை அனுப்புகிற ஆண்டவர்கிட்ட ஈவிரக்கம் இருக்குது. இந்த ரெண்டும் எனக்கு பிரச்சனையாயிருன்னு சொல்கிறாரு. அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் இருப்பாங்க. என்னை அனுப்புன ஆண்டவரை ஈவிரக்கம் உள்ளவர். அவங்க அழுத்துட்டாங்கன்னா உடனே மனம் மாறி அழிவை நிப்பாட்டிடுவார் அப்படின்னு சொல்லி இந்த 2 காரணங்களையும் வைத்து தான் நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போனான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அசிரியர்களுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அழித்து போடுகிறார். எப்படி போடுறாரா? அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசிரியாவை அழித்து நினிவேயை பாழும் வனாந்திரத்துக்கு ஒத்த வறட்சியமான ஸ்தலமாக்குவேன். அதன் நடுவில் மந்தைகளும் ஜாதியான சகல மிருகங்களும் படுத்துக்கொள்ளும். அதனுடைய சிகரங்களின் மேல் நாரையும் கோட்டாலும் ராத்தங்கும். பல கனிகளில் கூவுகிற சத்தம் பிறக்கும். வாசற்படியில் பால் கடிப்பு இருக்கும். கேதுரு மரங்களின் மச்சை திறப்பாக்கி போடுவார்கள். 15வது வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல, நான் தான், என்னை தவிர வேறொரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நீர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்திருந்த நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமாய் போய்விட்டது. அதன் வழியாய் போகிறவன் எவனும் கேலி பேசிட்டு போவாங்க. ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான் என்று சொல்லுகிறார்கள். எப்படி இருந்துச்சு அந்த நகரம்? அசிரியர்கள் ஆண்ட நகரம். நாங்கள் தான், எங்களை தவிர வேறு ஒருவரும் இல்லை, நாங்கள் சொல்கிறதான் சரி, நாங்கள் சொல்கிறதான் சட்டம், எங்கள் அதிகாரத்துக்கு தான் கீழ்ப்படின்னு சொல்லி தங்களை மேன்மைப்படுத்தின அந்த அசிரியர்களை ஆண்டவர் வரும் நாளிலே, கர்த்தருடைய நாளிலே என்ன பண்ணுவாராம்? ஒன்றுமில்லாமல் போயிடும். இது பாலும் மிருக ஜீவன் தாபரமாய் போய்விடும். எல்லோரும் கேலி பேசுகிற வண்ணமாய் அவமானப்படுத்தப்படும் என்று சொல்லி இந்த தேசத்துக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற செப்பனியாவின் வார்த்தைகளை பார்க்கிறோம். 2வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக தங்களை தாங்களை உயர்த்தி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை நொறுக்குகிறவர்கள், அவர்களை அடிமைத்தனப்படுத்தினவர்கள், அவர்களை அவமானப்படுத்தினவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி எப்படி அசிரியர்களை ஒன்றுமில்லாம் ஆக்கினாரோ அதுபோல நமக்கு எதிராக வருகின்ற சத்துருக்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிப்படுவார். ஆகையாலே தைரியமாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கலாம் என்பதை 3வது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்போ கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு உண்டு. அதில் தப்பித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சித்தத்துக்கு மட்டும் கீழ்ப்படிவோம் என்றால் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே தப்பித்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமீன்.